சேலம் பெரிய சோரகையில் உள்ள சென்றாய பெருமாள் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரிசனம். அதிமுக மற்றும் பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு. திமுகவில் சபாநாயகர் அப்பாவுவின் மகனுக்கு புதிய பொறுப்பு. நெல்லை வள்ளியூர் வடக்கு திமுக ஒன்றிய செயலாளராக நியமித்து திமுக தலைமை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலையில் முகாமை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். 4வது நாளாக தொடரும் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம். 2 நாட்களுக்கு மட்டுமே சமையல் எரிவாயு இருப்பு இருப்பதால் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். தமிழ்நாடு முழுவதும் முதுநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு தொடக்கம். சென்னையில் 15,000 பேர் உட்பட 2,36,000 பேர் பங்கேற்பு. எலிக்காய்ச்சல் பரவலுள்ள நெல்லை கல்லூரியில் சுகாதாரத்துறை வழிகாட்டுதலுடன் நடைபெற்ற வங்கி தேர்வு. சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் 1,270 பேர் பங்கேற்பு. நெல்லை கல்லூரியில் முறையாக குடிநீர் சுத்திகரிப்பு இல்லாததாலேயே எலிக்காய்ச்சல் பரவல் என்று மாவட்ட ஆட்சியர் விளக்கம். பள்ளி கல்லூரிகளில் சுகாதாரத்துறை மூலம் திடீர் ஆய்வுகளை நடத்த அறிவுரை என்றும் பேட்டி. செக்கப் ரெகுலராக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் இது கிடையாது. குளோரினேஷன் அந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் மட்டும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டலில் ரன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். மருத்துவமனையில் உயிரிழந்த ரவுடி நாகேந்திரனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. சென்னை வியாசர்பாடி பகுதியில் காவல்துறையின் பாதுகாப்பு. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து 3வது நாளாக 7,600 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றின் 3 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி அணையிலிருந்து சுமார் 3,000 கன அடி நீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக பொங்கி வரும் நுரை. திருவாரூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்த கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த 5,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. உடுமலை பகுதியில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. சாலை ஓரங்களில் பெட்டி பெட்டியாக கொட்டப்படும் அவலம். கொடைக்கானல் மலைச்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து வீடியோ வெளியிட்ட இளைஞர். உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. பெரம்பலூர் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குரங்கின் சடலம் அழுகிய நிலையில் கிடந்ததால் பரபரப்பு. ஓசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பிக்கப் வேன், கார், சரக்கு லாரியில் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்டில் 8 விக்கெட்டுகளை இழந்த மேற்கிந்திய தீவுகள் அணி. ஃபாலோ ஆனை தவிர்க்க போராட்டம். செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, சிவகங்கை, தஞ்சை, நெல்லை, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. குழந்தைகளை போலியோ வைரஸ் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும் வகையில் நாடு முழுவதும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் போலியோ பரவலை தடுக்கும் விதமாக நாடு தழுவிய அளவில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, சிவகங்கை, தஞ்சை, நெல்லை, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலையில் உள்ள நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு முகாமில் MP சுதா, ஆட்சியர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்து முகாமை தொடங்கி வைத்தனர்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சுற்றியுள்ள தாய்லட்டி, வெம்பக்கோட்டை, 7000 பண்ணை உட்பட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. நெல்லையில் 964 முகாம்கள் அமைக்கப்பட்டு 1.33 லட்சம் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை மாநகராட்சி பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் ஆட்சியர் சுகுமார் கலந்து கொண்டு போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த ரவுடி நாகேந்திரனின் உடல் இன்று பிற்பகல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிறையில் இருந்தபடியே சதித்திட்டம் தீட்டியதாக ரவுடி நாகேந்திரன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நாகேந்திரனுக்கு கல்லீரல் செயலிழந்த நிலையில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் நாகேந்திரன் உயிரிழந்தார். பிரேத பரிசோதனை முடிந்து அவரது உடல் உறவினர்களிடம் இன்று காலை ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடல் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மதியம் 2 மணியளவில் வியாசர்பாடி முல்லை நகர் சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்படுகிறது. ரவுடி நாகேந்திரனின் இறுதி ஊர்வலத்தை முன்னிட்டு சத்தியமூர்த்தி நகரிலிருந்து முல்லை நகர் சுடுகாடு வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் உள்ள கடைகளும் மூடப்பட்டுள்ளது. கேஆர்பி அணையிலிருந்து உபரிநீர் திறப்பால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்களுக்கு 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை நிரம்பியதால் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. 52 அடி உயரம் கொண்ட அணையின் நீர் மட்டம் 50 அடியை எட்டியிருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 7265 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 7697 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கெளவரப்பள்ளி அணைக்கு வரும் தென்பெண்ணை ஆற்றின் கழிவுநீர் கலந்ததால் நச்சு நுரை பெருக்கெடுத்து ஓடியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வினாடிக்கு 57,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. சினி அருவி, மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 5000 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்திருக்கிறது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்திருக்கும் நிலையில் அறுவடை நேரத்தில் பெய்த மழையால் பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழை வந்ததுனால நெல்மணி அறுத்த காய வச்ச நெல்லும் ஆற்றோட பக்கத்தில் ஆத்தாங்கரை பக்கத்தில் குளம் இந்த பக்கம் அரைச்சிக்கிட்டு போயிடுது. விக்கிரபாண்டியம், ஆலத்தூர், மாவட்டக்குடி, நிந்தமாங்குடி, பல்லவரையங்கட்டளை, புழுதுக்குடி இந்த ஊர் கிராமம்லாம் ரொம்ப தண்ணியில் ரொம்ப நெல்மணியெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வேளாண்மை துறையிலேருந்து வந்து ஆய்வு பண்ணி எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படணும். டிபிசியில் வந்து 23-24% எங்களுக்கு நெல் மணி எடுக்குன்னு தான் தேவலாம். இந்நிலையில் கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு தொடங்கியிருக்கும் நிலையில் 2,30,000க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதியிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல் உட்பட 14 பாடப்பிரிவுகளில் காலியாக உள்ள 1996 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியிட்டது. திட்டமிட்டபடி முதுநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 809 தேர்வு மையங்களில் சுமார் 2,36,000 பேர் தேர்வு எழுதி வருகின்றனர். தேர்வர்கள் கடும் சோதனைக்கு பிறகே தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். காலை 9:30 மணிக்கு மேல் வருகை புரிந்த தேர்வர்கள் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. பிற்பகல் 1:30 மணி வரை தேர்வு நடைபெறவுள்ளது. சென்னை மாவட்டத்தில் 55 தேர்வு மையங்களில் 15,020 பேர் தேர்வு எழுதுகின்றனர். சேலம் மாவட்டத்தில் 38 மையங்களில் 13,113 பேர் தேர்வு எழுதி வருகின்றனர்.
தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். பள்ளிகளில் யுபிஐ மூலம் கல்விக் கட்டணம் வசூல் செய்யும் நடைமுறைகளை பின்பற்ற மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பொதுமுடக்க நேரங்களில் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதில் ஏற்பட்ட சிக்கல்களால் யுபிஐ எனப்படும் செல்போன் செயலிகள் மூலம் பணம் மாற்றும் நடைமுறை அதிகரித்தது. தற்போது அது விஸ்வரூபம் எடுத்து சாலையோர கடைகள் தொடங்கி பெரும்பாலான இடங்களில் யுபிஐ மூலம் கட்டணம் செலுத்தும் முறையே அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளது. அந்த வகையில் பள்ளிகளில் மாணவர்களுக்கான பல்வேறு கட்டணங்களை வசூலிப்பதிலும் இந்த நடைமுறையை புகுத்துமாறு மாநிலங்களை